என் அன்புக்கும் மதிப்புக்கும் வணக்கத்துக்குரிய கோல்டன் சான்ஸ் பக்தி சேனல் நிர்வாகத்திற்கும் கண்ணின் மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் கரம் சிரம் தாழ்ந்து பணிந்து பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அடுத்து நாம் காண இருப்பது இந்த தை மாதத்துக்குரிய கும்பராசி. கோடான கொடி என்னுடைய நேயர் பெருமக்கள் கும்பராசிக்கு நிறைய கேட்டுட்ருக்கிறீங்க. கும்பராசிக்கு நான் ஏற்கனவே போல பதிலில் சொல்லியிருக்கிறேன். இப்போ தை மாதத்துக்குரிய பதிவுன்னு உங்களுக்கு நான் அதை முன்வஞ்சு உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். திருவீச நல்லூர் போங்க, காசிக்கு வீசம் அதிகம். நிறைய இருக்காங்க கும்பராசிக்காரவங்க. ஜென்மச்சனி நடக்குது, இப்போ ஜென்மச்சனி நடக்குது. அதில் பூரட்டாதி இருக்கிறீங்க, சதயம் இருக்கிறீங்க. அப்போ அந்த நட்சத்திரக்காரவங்களுக்கு திருமணமன்றி, தொழிலின்றி, புத்திரபாக்கியமின்றி தவித்து கொண்டிருக்கின்ற நேரம் உங்களுக்கு மிக கடுமையாக இருக்கக்கூடிய நேரம். இப்போ மட்டும் இல்லை, 2026 வரை நூலிலையில் நீங்கள் நடக்க வேண்டும். கத்தி முனையில் கவனமாக உங்கள் பாதம் பட வேண்டும். அப்போ எப்படி கத்தியில் எப்படி நடப்பீங்க? அந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும். கும்பராசி நேயர்களுக்கு காலபுருஷனுக்கு 11 அது வேறு, அந்த ஆங்கிள் வேறு. காலபுருஷனுக்கு லாபம்தான். லாபம் எப்படி வரும்? சம்பாரிச்சா தானே வரும். சம்பாதிக்கணும். ஈட்டிய பொருளை என்ன பண்ணணும்? ஒழுங்காக செலவழிக்கணும். அந்த செலவை கவனமாக இருக்கக்கூடிய நேரம் கும்பராசி. கும்பராசிக்கு ரொம்ப, ஏன்னா என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, உங்கள் ராசிநாதன் அங்கே இருக்கின்றார், சனீஸ்வர பகவான் அங்கே இருக்கின்றார். அதனால கொஞ்சம் பயப்பட வேண்டியதில்லை. அந்த வயசை பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜன ஜாதகத்தில் தசாவை பாருங்கள். உதாரணத்துக்கு உங்களுக்கு எல்லோரும் அதுதான் கேட்பாங்க, தசை குரு தசை. அப்போ கும்பராசிக்கு குரு தசை, பூரட்டாதியில் பிறந்திருக்காரு, நல்ல யோக பலனில் பிறந்திருக்காரு. நான் இல்லைன்னு சொல்லலை. அதே சமயத்தில் கடகலக்கணம். அப்போ கடகலக்கணமாக இருக்கிறீங்க. கடகலக்கணம் போது 8ஆம் இடத்துக்கு உரியது. அங்கே கடகலக்கணத்தில் 8ஆம் இடம். நீங்கள் கும்பராசியில் எந்த இதில் பிறந்திருக்கீங்க? சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க. கடகலக்கணத்துக்கு 8ல் சதயம், 8ஆம் சாரம். அப்போ என்ன ஆகும்? சந்திராஷ்டம் வரும்போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பலத்தை கொடுக்காது, அடி சாக்கடையில் போய் விட்டுரும். அதி பலனை விட்டுப்படும். படி பாதாளத்தில் ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, கிராமத்தில் அந்த மாதிரி விட்டுரும். அதனால் கடக லக்கணமாக இருந்தாலும் சரி, சிம்ம லக்கணமாக இருந்தாலும் சரி, 8ஆம் சாரம் நடக்கும் பொழுது மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரோக ருணம் சத்துரு ஸ்தானம் 6ஆம் இட சாரமாக இருக்கும்போது மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 3ஆம் இட சாரம் முயற்சி, வெற்றி எல்லாத்தையும் கொடுக்கும். 6, 8 மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 8ஆம் சாரம் நடக்கும்போது 7 நடந்தால் சொல்லவே வேண்டாம், சொல்லவே வேண்டாம். எதற்கு? நெகட்டிவ், கெடுபலன் குமிஞ்சு போயிடும், கெடுபலன் குவிந்து விடும், கெட்ட எண்ணங்கள் தலை தூக்கி நிற்கும். ஐயான்னு சொல்லுவான், வெற்றா அப்படின்னு சொல்லுவான், அவனை வெட்டிட்டு வாடான்னு சொல்லுவான். ஏன்? நேரம் மாற்றி விடும், அப்படியே மாற்றிடும். எனவே தயவு செய்து கும்பராசி நேயர்களுக்கு 2026 வரையும் மிக கவனமாக, நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அதில் முக்கியமாக கடக லக்கணம், விருச்சக லக்கணம், மீன லக்கணம் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், கடக லக்கணம், விருச்சக லக்கணம், மீன லக்கணம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கண்டிப்பாக வழிபாடு இதை சாதித்து இதிலிருந்து நீங்கள் முறியடித்து வெற்றியை கொடுப்பதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, அம்பிகை வழிபாடு. அம்பிகை அம்பாள் தான். அம்பாளை தவிர வேறு உங்களுக்கு சரணாகதி அளவுக்கு வேறு ஆள் இல்லை. அதனால் அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். மிக சிறப்பாக அப்படியே நகர்த்தி கொண்டு போங்க. வெள்ளைக்காக்கானா மஞ்சக்காக்கான்னு சொல்லுங்கள், கருப்புன்னு ஒரிஜினல் சொல்லாதீங்க. சிறு குழந்தைகள் 10 வயசு 12 வயசு இருக்கலாம் வண்டி கொடுக்காதீங்க. ரொம்ப எச்சரிக்கையை மணியோடு அடித்து கொண்டு போய் அப்படியே காயை நகர்த்தி கொண்டு போனால் கும்பராசி கண்டிப்பாக இந்த மாதத்தை நம்ம தப்பித்து விடலாம். நிச்சயமாக இந்த தை மாதத்தில் ஒரு சிறப்பாக இருக்கும் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஈசனே, சிவகாமி நேசனே, என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே. திருச்சிற்றம்பலம் சிதம்பரம், திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிதம்பரம்.